நாட்டு சரக்கு நச்சனதான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கின்னதா இருக்கு. My voice reached out to music director Iman. அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் தமிழன். லேண்ட்லைனில் இமான் சார் கால்ஸ் அண்ட் அம்மா சார் இமான் சார் ஃபோன் பண்ணுற பேச. ஐ கேம், ஐ செட் லாவண்யா ரெக்கார்டிங்க்கு வந்துரு. ஸோ ஐ செட் சார் சான்ஸே இல்லை சார், யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துட்டுருக்கேன். சார் விஜய் படம் வரியா இல்லையா அப்படின்னு. சார் வைங்க சார், இதோ வரேன் சார். பட்டம் வாங்கும் வயசெமக்கு பட்டம் விடத்தான் மனசு இருக்கு. விசில் படத்துல வந்து அந்த அழகிய அசுரா சாங் நான் பாடுறதுக்காக நான் போயிருந்தேன், ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். எனக்கு இன்ஃபேக்ட் லிரிக்லாமும் கொடுத்துட்டாரு இமான் சார். அந்த மூவியோட ப்ரொடியூசர் அவங்க வந்திருந்தாங்க ரெக்கார்டிங்க்கு. ஹி செட் லாவண்யா, இஸ் இட் ஓகே நான் இவங்க நல்ல தமயந்தி படத்துல வந்து இந்த என்ன இது என்ன இது என்னை கொல்வது அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். கமல் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட வாய்ஸை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒன் டே பிஃபோர் த கேசட் ரிலீஸ் ரமேஷ் நாயகம் சார் கால்ட் அப் அண்ட் செட், இல்லை உன்னோடது வரல, சாரி லாவண்யா அப்படின்னு. டேரக்டர் வந்து மௌலி சார். ஸோ மௌலி சார் வந்து இப்போ வேற ஒரு பொண்ணு யாரோ வந்திருக்காளே, அது பயங்கர ஹிட் ஆகுது அந்த பாட்டு. அந்த அப்போ சின்மையோட கன்னத்தில் முத்தமிட்டால் வாஸ் அ வெரி பிக் ஹிட். அப்போ ஏன் லாவண்யா மேம் ஃபிலிம்ஸில் ஏன் அவங்கள பார்க்க முடியல அப்படின்னு? வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் அ இன்ஜுரி. ஸ்டில் ஹேவன்ட் ஃபுல்லி ரெக்கவர்ட் ஃப்ரம் இட்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்கும். ஆமாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். நிறைய மெமரிஸ் அபவுட் சரிகமாப்பா பேசாச்சு. ஐ திங்க் உங்களோட மியூசிக்கல் ஜேர்னி பற்றியுமே பேசணும் அப்படின்னு. 100 ஃபிலிம்ஸ், நிறைய தமிழ் தெலுங்கு நிறைய லாங்குவேஜஸ்ல நீங்க பாடிருக்கீங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, லாவண்யா மேம் வந்து பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். எப்படி உங்களோட என்ட்ரி இன்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து இப்போ இந்த சரிகமப்பா சூப்பர் சிங்கர்லாம் இருக்கிற மாதிரி அந்த டைமில் வந்து சப்தஸ்வரங்கள், பஜாஜ் சப்தஸ்வரங்கள்னு ஒரு ரொம்ப பாப்புலர் ஷோ அது. ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஐ கேம் டு த ஃபைனல்ஸில் வந்து ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் இன் தட் ஷோ. அந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்சுவலாக அந்த ஷோ வழியாக எனக்கு கனெக்ட் வரல. பட் அந்த மாதிரி ராஜ் டிவியில் ஒரு ஷோ பண்ணேன். ஏதோ ஜே டிவின்னு அப்போ ஒன்று இருந்தது. அப்போ ஒரு அது அந்த அந்த இதில் ஒரு ஷோ பண்ணேன். அந்த மாதிரி ஒரு 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 ரொம்ப ஆர்டினரி, யாருமே பார்க்காத ஒரு ஷோ. அந்த மாதிரி லிட்ரலி அந்த மாதிரி ஷோவில் பண்ணும்போது என்னோட கூட பார்ட்டிசிபேட் பண்ணவர் வந்து மிஸ்டர் தேவராஜன் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து ஹீ காட் அ சான்ஸ் டு டூ மியூசிக் ஃபார் அ ப்ரைவேட் ஆல்பம். ஒரு மனித நேயம் அப்படின்னு ஒரு ஆல்பம்க்கு அவர் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எங்களுக்கு சொன்னார், நீ ட்ராக் பாடுறியா, எனக்கு ட்ராக் சிங்கர் வேணும், உன் வாய்ஸ் நல்லா ட்ராக் பாடுறேன் அப்படின்னா. ஐ செட் எனக்கு வி ஆர் அ ஃபேமிலி ஆஃப் டாக்டர்ஸ் பேசிக்லி. ஸோ எதுவுமே தெரியாது பாட்டை பற்றிலாம். பாட்டு கற்றுருக்கேன், சின்ன வயசுலேருந்து பாட்டு கற்றுருக்கேன், தவிர ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐ செட் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் வேணா நான் உனக்கு டியூன் சொல்லித்தரேன், நீ அங்கே வந்து பாட அவ்வளோதான் அப்படின்னாரு. சரி நாங்கள் வந்து பாடினேன். இட் கேம் அவுட் ஒரு மாதிரி ஓகே வெல், நல்லா இருந்தது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதுக்குள்ளே இன்னொரு சிங்கரை கூப்பிட்டாச்சு அந்த பாட்டை பாடுறதுக்கு. பிகாஸ் தே கிளியர்லி டோல் மீ இட் இஸ் கோயிங் டு பி அ ட்ராக் ஒன்லி அப்படின்ட்டு. ஸோ அனுராதா ஸ்ரீராம் மேடம் தான் வந்து பாட வேண்டியது. ஸோ அவங்கள கூப்பிட்டாச்சு. நான் பாடி முடிக்கும்போது ஷி ஆல்மோஸ்ட் கேம் இன்சைட் த இது ஆல்சோ. பட் அந்த ப்ரொடியூசர் வந்து ஃபெல்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. ஸோ இஸ் நோ ஐம் நாட் கோயிங் டு டிசப்பாயிண்ட் லாவண்யா, நம்ம வந்து இன்னொரு பாட்டு இந்த ஆல்பம்லேயே கொடுக்கணும் அப்படின்னா. பட் எல்லா பாட்டுமே எடுத்தாச்சு அந்த ஆல்பமில் ஆல்ரெடி. அப்போ வந்து ஒரு 6 சாங்ஸ் தான் இருக்கும் ஒரு ஆல்பமில். அந்த ஏ சைடில் 3 பாட்டு, பி சைடில் 3 பாட்டுன்னு ஒரு அந்த கேசட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, இல்லை நோ ஐம் கோயிங் டு கிவ் another சாங் சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு, ஒரு மேல் சாங் ஒன்று இருந்தது, அதுக்கு வந்து ஃபீமேல் வெர்ஷன் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லி அதே பாட்டு 2 தடவை அந்த கேசட்டில் ஏ சைடில் நான் பாடுற மாதிரி, பி சைடில் டிஎல் மகாராஜன் சார் பாடுற மாதிரி அது வந்து வந்தது. ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். அதுக்கப்புறம் அவரோட மற்ற ஆல்பம்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு சாங் நான் பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் பண்ணுற வேறு ஆல்பம்லேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஆர்கானிக்காக மூவ் ஆகி அப்புறம் மை வாய்ஸ் ரீச்ட் அவுட் டு மியூசிக் டைரக்டர் இமான் சாருக்கு. அப்போ நல்லா இருக்கே வாய்ஸை யாரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஃபஸ்ட் கால் மீ டு சிங். அப்போ கிருஷ்ணதாசின்னு குட்டி பத்மினி அம்மாவோட சீரியல்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர் சன் டிவியில் அதிலலாம். ஸோ அதில் வந்து தெலுங்கு வேர்ஷனோட டைட்டில் சாங் பாடுறதுக்காக கூப்பிட்டார். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அவருக்கு பாடினேன். அப்புறம் நிறைய டைட்டில் சாங்ஸ்லாம் அவருக்கு பாடினேன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாடினேன். அப்போ அவர் இன்னும் மூவிஸ்க்கு பண்ணலை.
அவரோட கிறிஸ்டியன் டிவோஷனல்ஸ் நிறையா பாடியிருக்கேன், ப்ரைவேட் ஆல்பம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆல்மோஸ்ட் வீக்லி 2-3 ரெக்கார்டிங் அவரோட இருக்கும். அந்த மாதிரி நிறையா பாடிட்டு இருந்தேன். அப்போ அவரோட ஃபஸ்ட்டு மூவி வாஸ் தமிழன். ஸோ அந்த தமிழன் படத்தில் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம், வெரி நைஸ் ஆஃப் ஹிம் டு கிவ் மீ அவருக்கே ஃபஸ்ட்டு மூவி. ஸோ அதில் வந்து ஒரு நியூ சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வெரி ரிஸ்கி, நம்பர் 1. அப்புறம் ஹி ஹேஸ் டு டேக் அ லாட் ஆஃப் பர்மிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இஸ் வெரி கைண்ட் enough டு டூ தட் ஃபார் மீ. அண்ட் அது வந்து கரெக்டாக என்னோட எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், அனாட்டமி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அது. இட் வாஸ் அ கிரேசி டே. ஆக்சுவலி அனாட்டமிலாம் நிஜமாவே இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த புக்கெல்லாம். அது வந்து ஒரு நாள் அதுக்கு முன்னாடி நாள் உட்காந்து படித்து முடிக்க முடியாது. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கணும். அது அன்னைக்கு முன்னாடி நாள் எவ்வளோ நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அதுலேருந்து வந்ததுன்னா லக். அந்த மாதிரி தான் இருக்கும் அனாட்டமி எல்லாமே. ஸோ அப்போது அம்மா லேண்ட்லைனில் இமான் சார் கால்ஸ் அண்ட் அம்மா சார் இமான் சார் ஃபோன் பண்ணுற பேசு அப்படின்னு. சரி நான் வந்து சரி இமான் சார்ன்றதுனால வந்து ஃபோன் எடுத்தேன். வேறு யாராவது இருந்தால் மேபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ ஐ கேம் சார் 11 ரெக்கார்டிங் இருக்குது வந்துரு, 6 o'clock இதுக்கு வந்துரு அப்படின்னார். ஸோ ஐ செட் சார் சான்ஸே இல்லை சார், யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துட்டுருக்கேன், எனக்கு ப்ளீஸ் கிவ் மீ 1 week's டைம், நான் 1 weekல நான் வந்துடுறேன் சார், முடிஞ்சிடும் அப்படின்னு. இன்னைக்கு முடிச்சே ஆகணும் வந்துரு அப்படின்னார். ஐ செட் சார் சாரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. சார் மூவிமா இது, நம்ம இதுக்காக தான் குப்பை பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இது வந்து மூவி, இதுதான் டப்பாவில் வெளில வராத பாட்டெல்லாம் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், இது வந்து இட்ஸ் அ மூவி அப்படின்னு. கன்வின்ஸ் பண்ணாரு அந்த கால்ல. அதுக்கப்புறம் அவர் சார் 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 தப்பாக எடுத்துக்காதீங்க சார், இல்லை சார் முடியாது சார். he said இட்ஸ் ஜிவி ப்ரொடக்ஷனோட மூவி, எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் தெரியுமா அப்படின்னார். ஐ செட் சார் இல்லை சார் முடியாது சார் அப்படின்னு. he said விஜய் படம் வரியா இல்லையா அப்படின்னு. லைக் சார் என்ன டெம்ப் பண்ணாதீங்க சார், வேண்டாம். என்ன பண்ணுறது வேற, எனக்கு ரொம்ப டெம்டேஷன் ஏற்றிட்டே இருக்காரு. பட் ஆனால் அனாட்டமி நினச்சா தலையை சுற்றுது எனக்கு. அப்புறம் தென் he said சங்கர் மகாதேவனோ டூ இட் வரியா இல்லையா அப்படின்னு. சரி நான் விஜய் சார் சங்கர் மகாதேவன் எல்லாம் யோசிச்சு சார் வைங்க சார் இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காலையே போய் விழுந்து, அப்பா ப்ளீஸ் போயிடுறேன், பாஸ் ஆகிடுவேன்ப்பா, ப்ளீஸ் எப்படியாவது பாஸ் ஆகிடுவேன்ப்பா, நீங்கள் டோன்ட் வரி நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்பா செட். அந்த மாதிரி செம்ம ரிஸ்கியான டே அது. பட் நான் அங்கே ஸ்டுடியோவில் போய் அப்படியே சங்கர் மகாதேவன் சாரை பார்க்கணும் அப்படின்ற வேறு எந்தவா போனேன். பட் அஃப்கோர்ஸ் அவரை வந்து பாம்பேயில் தான் போய் ரெக்கார்ட் பண்ணாங்க, நான் மட்டும் போய் பாடிட்டு வந்துட்டேன். பட் வெரி கிரேட்ஃபுல் டு இமான் சார். அவர் வந்து அவரோட ஃபஸ்ட் மூவியில், அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ், அவரோட ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மூவிஸில் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாரி அந்த அப்போ வந்து ஃபியூச்சரில் சிஎம் விஜய் சாருக்கு தான் நம்ம பாட போகிறோமான்லாம் அந்த டைம்ல மைண்டில் இருந்திருக்காது. இல்லவே இல்லை, அப்சல்யூட்லி நாட். பட் ஹி வாஸ் அ பிக் ஸ்டார் டெஃபினெட்லி. அப்போ எஸ் அஃப்கோர்ஸ் அந்த சாங், ஏன்னா விஜய் சார் சிஎம் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஃபஸ்ட்டு ரிலேட் பண்ணது இட் இஸ் லைக் தமிழன் ஃபிலிமில் அதே மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் கனெக்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அந்த டைமில் உங்களோட ரீல்மே வைரலாக இருந்தது, நான் தான் இந்த சாங் பாடினேன் அப்படின்னு. ஃபியூ லைன்ஸ் மேம் அந்த சாங் ப்ளீஸ். ஷார். இது வந்து விஜய் சாரோட இன்ட்ரோ சாங் அந்த மூவியில், இந்த லா காலேஜ் ஃபேர்வெல் டே மாதிரி ஒரு சாங். முடிச்சோம் லவ் படிப்போம், காதல் வளர்க்கும் கட்சியை ஆதரிப்போம், பட்டம் வாங்கும் வயசெமக்கு பட்டம் விடத்தான் மனசு இருக்கு, அப்படி அப்பவே அந்த கட்சி எவ்வளோ வருஷம் முன்னாடி, இப்போதான் 23 இயர்ஸ் ஆச்சு தமிழன் வந்து. 23 இயர்ஸ் முன்னாடி. சூப்பர், லவ்லி மெமரி மேம். அப்படியே அங்கேருந்து போனால் துள்வதோ இளமை அண்ட் புதுக்கோட்டையில் இருந்த சரவணனில் இன்றைக்கும் ஒரு ட்ரிப் வரும் அப்படின்னாலே வைப் பண்ணுற அந்த சாங் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த சாங் இருக்கும். அண்ட் அந்த சாங்கில் உங்களோட வாய்ஸ். ஆமாம், அதுவும் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது நான் ராஜா சாருக்கு ஒரு சோலோ பாடியிருக்கேன். அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட், கஷ்டப்பட்டு ஒரு வாய்ஸ் டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணி ஐ சாங் ஒன் சோலோ ஃபார் ஹிம். அண்ட் சரி அப்படியே அவரை ரெக்கார்ட் பண்ணிட்டு வரும்போது அங்கே தான் யுவன் சங்கர் ராஜா சாரும் இருந்தார். ஸோ அவர்கிட்ட ஐ கேவ் ஹிம் மை சிடி. அது எந்த சிடினா கம்ப்ளீட்டாக ஐ வாண்டட் ஒரு அதாவது நம்ம வேற ட்ரெயின்டு கிளாசிக்கல் அண்ட் ஹிந்துஸ்தானி சிங்கர்ன்றதுனால பயங்கர ஹெவி ஹிந்துஸ்தானியாக பாடி ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அவர் ஓகே ஐ லிசன் டு இட் அண்ட் கெட் பேக் டு யூ அப்படின்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கூப்பிட்டார் ரெக்கார்டிங். சரி யுவன் சார் கிட்டேருந்து வருது, சரி செம பாட்டாக இருக்கும், அது நம்ம இந்த சிடி கேட்டு கூப்பிட்டாருனா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹெவி சாங் அதாவது கொடுக்க போகிறாரு நினச்சிட்டு நான் வென்ட் டு த ஸ்டுடியோ. அப்போ அவர் இல்லை, அவரோட ரெக்கார்ட் யூஸ்வலாக அவங்களே கூட எடுத்துருவாங்க. ஸோ அவங்க இந்த பாட்டு போட்டு காமிக்கிறாங்க. நான் வந்து சார் இந்த பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்களா சார், என்ன சார் நிஜமாவே என்ன தான் இந்த பாட்டுக்கு தானே கூப்பிட்டாங்க. ஆமாம் மேடம், யாரோட டூயட் சார் அப்படின்னு, தனுஷ் சார் பாடுறாரு அப்படின்னு.
ஐம் லைக் அப்போ அவர் இது வரைக்கும் பாடினதே இல்லை, அது அவரோட ஃபஸ்ட்டு first சாங் song. அவருக்கு. தனுஷ் சார் பாடுவாரா அது அப்படின்னு, பாடுவார் வாங்க வாங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு. அது பயங்கர டப்பா எப்படி அவர் வந்து என்னோட வாய்ஸ் அதுக்கு அது சரியாகும் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்றது எனக்கு தெரியல. பட் இன்ட்ரெஸ்டிங், தட் சாங் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட். எஸ் ப்ளீஸ் அப்படியே அந்த லைவ் ஆரா எனக்கு அப்படியே அது ப்ளீஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்களேன். நாட்டு சரக்கு நச்சனதா இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கின்னதா இருக்கு. நட்டு சரக்கு நச்சுன்னுதா இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்ணுன்னுதா இருக்கு. தங்க கடமே தஞ்சாவூர் படமே, மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே. ஆஹா அந்த வைப் அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் தனுஷ் சார் கூட ஏதாவது அந்த டைம்ல பேச ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கும், இல்லை அந்த சாங்க்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் கேட்டுட்டு ஏதாவது பேசினாரா சார்? தனுஷ் சருக்கு வந்து ஒரு 3 மூவியில் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து துள்ளுவதோ இளமையில் ஒரு யுவன் சாரோட ஒரு டுவெட் ஒரு சாங், வானம் ஒரு முகவரியில் இல்லை அப்படி ஒரு சாங் வரும். ஒரு ஸ்மால் போர்ஷன், அது 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 ஒரு ரீ ரெக்கார்டிங் சாங் மாதிரியும் வரும். அந்த சாங் வரும், அதில் பாதியிலே அப்படி கட்டாயி அந்த மூவியில் அந்த மாதிரி ஒரு சாங். இப்போ நாட்டு சரக்கு, அப்புறம் ட்ரீம்ஸ்னு ஒரு மூவியில் பாடியிருந்தேன். ஸோ அப்போ வந்து அவரை ஒரு தடவை பார்த்தேன். ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியல, பட் he was லைக் அவர் தென் he was லைக் நல்லா கலக்கிட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிட்டு விட்டேன். ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியல, பட் யா. எஸ் அஃப்கோர்ஸ் 100 ஃபிலிம்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் பண்ணீங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஏன் லாவண்யா மேம் ஃபிலிம்ஸில் ஏன் அவங்கள பார்க்க முடியல அப்படிங்க? அப்போ வந்து ராஜா சாருக்கு பாடினேன், அவருக்கு ஒரு 2 சோலோ பாடினேன், அப்புறம் திருவாசகம் பாடினேன், யுவன் சாருக்கு 2-3 மூவி பாடியிருக்கேன், பரத்வாஜ் சாருக்கு பாடியிருந்தேன், ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு வந்து அந்த அன்னியனில் வந்து ஒரு அந்த ஸ்வரம் போர்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சகமபமாக நீ சனி சகமணி பமக கமபா பசசானி நினி பா பா மாமா பமக சகமணி பமக கமபா பசசானி நினி நினி பா பமக சகமபமாக அந்த அந்த ஒரு பிஜிஎம்ல அந்த மாதிரி ஒரு போர்ஷன் அது. அப்புறம் அந்த ஐயங்கார் வீட்டழகி அந்த படத்தில் அது மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு பாடியிருந்தேன். ரமேஷ் விநாயகம் சாருக்கு அழகிய தீன், அது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். அது ராதா மோகன் சாரோட ஃபஸ்ட்டு மூவி, அதில் பாடியிருந்தேன். ஸ்ரீனி சாருக்கு எல்லாம் பாடும்போது வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹேட் அ இன்ஜுரி. ஸோ ஒரு எண்டோஸ்கோப்பி எடுக்கும்போது ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஐ ஸ்டில் ஹேவன்ட் ஃபுல்லி ரெக்கவர்ட் ஃப்ரம் இட்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்கும். ஆமாம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 months பேச முடியல, பாட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் மை வோக்கல் ரேஞ்ச் ஹை பாடும்போது எல்லாம் கிராக் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நானே ஐ கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ட் பேக். இல்லை பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ரெக்கார்டிங் பாடுறதுக்கு அப்போக்குள்ளே ஒரு 6 months சுத்தமாக பாடவே முடியல. அப்போ தான் ஒரு US ஷோ புக் ஆயிருந்தது, ஒரு UK ஷோ புக் ஆயிருந்தது. அப்போ தான் நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாட்டில், அந்த ஸ்பாட்டில் இருக்கணுன்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டது எல்லாமே. பட் கரெக்டாக அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஆச்சு. ஸோ ஒரு 6 months சுத்தமாக பாட முடியல. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் கூப்பிடுறாங்க, இப்போ நீங்கள் அந்த வேவில் இருக்கீங்க, அது கரெக்டாக வருதுன்னா அது வரும். இப்போ இல்லை நான் வரல அப்படி இப்படின்லாம் சொன்னேன்னா தென் தே ஒன்ட் வெயிட் ஃபார் யூ, நீ தான் வேணும், நீ இல்லைன்னா நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படிலாம். அந்த மாதிரி நோபடி இஸ் தேர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்கார்டிங்ஸ் அந்த டைமில் இருக்கணும். இப்போ இமான் சார் முதல்ல எனக்கு கேட்ட மாதிரி நோ, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஈக்குவேஷன் வித் ஹிம் ஏர்லியர். அவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், மச் பிஃபோர் ஈவன் ஹீ காட் அ பிரேக். ஸோ அதனால் வந்தது. அப்போ ஏதாவது லைக் நீங்கள் மிஸ் பண்ண சாங்ஸ் அந்த மாதிரி, ஏன்னா வந்து ப்ராபப்ளி இந்த ரீசன்னால பண்ணியிருக்க முடியாது, இன்னொருத்தவங்க வாய்ஸில் இது பார்க்க வச்சு அது நம்ம பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா ஒரு சிங்கர் லைஃப்பில் வந்து ஒரு சாங் வெளியில் வர வரைக்கும் அது நம்ம தான் பாடியிருக்கோமான்றது தெரியாது. ஐ திங்க் ஸ்வேதா மோகன் மேம் கூட இந்த அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் கூட எல்லாருக்கும் நடக்கும். ஓகே
ஐம் ஷூர் எல்லாருக்கும் எஸ்பிபி சாருக்கும் மேபி நடந்திருக்கலாம். அவர் பாடின சாங் டிஎம்எஸ் சார் பாடியிருக்கலாம். அவர் அந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்க. பிகாஸ் ஏதாவது ஒரு ரீசனுக்காக மாறி இருக்கலாம். நான் வந்து அதான் நான் விசில் படத்தில் வந்து அந்த மெமரி நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த அழகிய அசுரா சாங் நான் பாடுறதுக்காக நான் போயிருந்தேன், ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். எனக்கு இன்ஃபேக்ட் லிரிக்லாமும் கொடுத்துட்டார் இமான் சார். ஸோ அது நமக்கு வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி எந்த பாட்டு ஹிட் ஆகும், எந்த பாட்டு, ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகும். அது வந்து ஒரு பாட்டு அந்த படத்தில் இந்த பாட்டு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து ரொம்ப பாப்புலர் ஆகும் யூஸ்வலி. ஸோ அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அந்த மூவியோட ப்ரொடியூசர் அவங்க வந்திருந்தாங்க ரெக்கார்டிங்க்கு. ஸோ ஷீ செட் இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, கேன் ஐ ட்ரை அப்படின்னு இமான் சார் கிட்ட கேட்டிருக்கேன். ஓ வை நாட், டெஃபினெட்லி, பட் வந்துட்டாங்களே சிங்கர், இல்லை நான் சொல்லிக்கிறேன் லாவண்யா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீ செட் லாவண்யா இஸ் இட் ஓகே, நான் இவங்களை பாட வைக்கிறேன், நான் வந்து ஐ கிவ் யூ another சாங் இந்த சேம் ஆல்பம் அப்படின்னு. ஐ செட் ஷுவர் சார், யார் மியூசிக் டைரக்டர், நீங்கள் என்கிட்ட கேட்கணுன்னு இருக்கிறதோ இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து பாடினாங்க அந்த பாட்டை. பார்த்தா அந்த பாட்டு பயங்கர பிச்சு ஹிட், பயங்கர hit. அவங்க அதுக்கப்புறம் எந்த பாட்டுமே பாடல, அந்த ஒரு சாங் தான் அந்த பாட்டு இது பாடுவாங்க. சிம்பிளாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பாட்டுமா அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க அஃப்கோர்ஸ். ஸோ அண்ட் பிகேம் எ வெரி பிக் ஹிட். ஐ சாங் another சாங், அந்த மஞ்ச 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 கிழங்கு, மஞ்ச 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 கிழங்கு, வெத்தலையோ கொடியில நாம் பறிக்க முடியல, நீ உதவ கூடாதா, அப்படி ஒரு மாணிக்க விநாயகம் சாரோட ஒரு ஃபோக் சாங் அது. ஸோ அது நான் பாடியிருந்தேன். ஸோ அது ஒரு மிஸ் ஆச்சு. இன்னொன்று வந்து நலதமயந்தி படத்தில் வந்து அந்த என்ன இது என்ன இது என்னை கொல்வது அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். நான் பாடி அது கம்ப்ளீட் ஆகிடுது. ஈவன் இன்ஃபேக்ட் ஈவன் கமல் சார் வந்து இந்த கமல் சார் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் அது. ஸோ அப்போ நான் வந்து ஐ வாஸ் டூயிங் மை செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அது பாடினோன்னா யார் வாய்ஸ் நல்லா இருக்கு, யார் பாடினாங்க அப்படின்னு கேட்டார். ஸோ நான் ஐ ஈவன் வெண்ட், ஹி செட் நான் ஐ வாண்ட் see that girl வர சொல்லு அப்படின்னார். சரி ஐ வெண்ட் டு த ஸ்டுடியோ, ராஜீவ் மேனன் சார் ஸ்டுடியோவில் தான் அவர் வர சொன்னிருந்தார். அவர் வேறு ஒரு ஒர்க்காக வந்திருந்தார். சி ஆஸ்க் மீ டு கம். ஸோ நான் போய் அவரோட ஒரு 2-3 hours ஐ சேட் வித் ஹிம். அவர் அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தார், அதனால தான் கூப்பிட்டுருந்தார் அன்றைக்கி. ஸோ வி வாஸ் ஜஸ்ட் சேட்டிங், ஜாமிங், என்னெல்லாமோ பாடின்னு இருந்தோம். கமல் சார் மாதிரியே ஃபீல் இல்லை எனக்கு, அது அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர் இல்லை. ஸோ அவர் வந்து ரொம்ப இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட வாய்ஸு அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதெல்லாமும் சொன்னார் அவர். பட் அதுக்கப்புறம் சார் ஐ ஆஸ்க் மை மியூசிக் டைரக்டர்கிட்ட, ரமேஷ் நாயகம் சார் தான் மியூசிக் அதுக்கு. ஸோ சார் கண்டிப்பாக வந்துருமா, இது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாமா, ஏன்னா எனக்கு அப்போ என்ன தெரியும்னா மாதவன் மூவி, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ், இவ்வளோ தான். அண்ட் பாட் இஸ் ஃபினாமினலி வெரி குட் சாங். ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லவா, ஏன்னா அப்போ தான் அலைப்பாய்தே வந்துருந்தது. அலைப்பாய்தே சச் ரேஜிங் ஹிட் இல்லை. ஸோ அதனால் ஸோ நமக்கு அப்போல்லாமும் நாட்டு என்னெல்லாமோ பாடியாச்சு, ஆனாலும் ஒரு சாங்கும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல பாப்புலர் சாங் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து வந்தால் கண்டிப்பாக ஹிட் ஆகும், நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது தென் ஈஸிட் என்னமா ப்ரொடியூசரே உன் ஃபேனுங்கிறாரு, உன்னை எல்லா படத்துலையும் இனிமேல் பாட வைக்கணுங்கிறாரு அப்படிலாம் சொன்னார் அவர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தென் ஈஸிட் கண்டிப்பாக சொல்லு, நீ உன்னோட வேர்ஷன் தான் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒன் டே பிஃபோர் த கேசட் ரிலீஸ் ரமேஷ் நாயகம் சார் கால்ட் அப் அண்ட் சார் இல்லை உன்னோடது வரல, சாரி லாவண்யா அப்படின்னார். தென் ஐ சார் ஏன் சார் வரல, என்ன இப்போ ப்ரொடியூசர் சார்லாம் கமல் சார்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், ஏன் சார் இல்லை டேரக்டர் வந்து மௌலி சார். ஸோ மௌலி சார் வந்து நல்லா இருக்கு, யார் பாடியிருக்காங்கன்னு கேட்டாங்க. லாவண்யான்னு ஒரு புது பொண்ணு இப்போ தான் கொஞ்சம் படம்லாம் பாடிட்டுருக்காக்கா அப்படின்னா, இப்போ வேறு ஒரு பொண்ணு யாரோ வந்திருக்காளே, அது பயங்கர ஹிட் ஆகுது அந்த பாட்டு, அந்த பொண்ணோட வாய்ஸ் பயங்கர ஹிட் ஆச்சு, அந்த பொண்ணை கூப்பிடுப்பா, யாரும் ஊர் பேர் தெரியாத பொண்ணெலாம் வேண்டாம் அப்படின்றார் அவர் அப்படின்னு சொல்லி. அப்போ சின்மையோட கன்னத்தில் முத்தமிட்டால் வாஸ் அ வெரி பிக் ஹிட் அப்போது. ஸோ அதாவது ஃபார் வாட் ரீசன் பாருங்கள். ஸோ நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட்ல அது வரல, அந்த சாங் வெளியில் வரல. பட் வெரி பியூட்டிஃபுல் சாங். ஸோ அப்போது ரமேஷ் சார் வந்து ஹீ சார் இல்லை கண்டிப்பாக ஐல் கிவ் யூ another சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அடுத்த மூவி அழகிய தீயில சந்தன பூங்க, தட்ஸ் அ வெரி நைஸ் சாங். அது வந்து அதுவும் இந்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங் மாதிரி. சந்தன பூங்காற்றே சந்தன பூங்காற்றே என் இளமையின் கனவினை திமிரென உரைத்தது யார், என் சரிகம சிரிப்பினை சிறையிட நினைத்தது யார், தம் 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 தனனம் தனதம் ததம் தனனம் தனதம் தம் 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 தம். So nice. Somewhere
ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல மேம் அந்த டைமில் ப்ராபப்ளி அழகிய அசுராவாக இருக்கட்டும் அண்ட் இங்கே நல்லதம்மா இந்தியாவா அழகிய அசுரா எனக்கு தெரியல பிகாஸ் நான் பாடலை. ஐ வாஸ் ஜஸ்ட் கால்டு அண்ட் ஐ டென்ட் நோ இட் வாஸ் ஜஸ்ட் பேட் லக். எனக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஹைப்டப் எமோஷன் இல்லை. I sang the song as I was attached to that song. It's such a beautiful song, came out so well. And Kamal sir வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஒருத்தர்கிட்ட சொன்ன என்டையர் காலேஜுக்கு போயிருந்தேன். அதை வந்து ஒரு படம் வருது, லாவண்யா பாடியிருக்கா. லாவண்யா நாங்கள் யூஸ்வலாக அங்கே எங்கள் பாடின எல்லாரும் என்டையர் அப்போ நிறைய ஒரு படமாக ஸ்டார்டட் கம்மிங் அவுட். ஸோ எங்கள் ஃபுல் பேட்ச் போய் அப்படியே போய் வில் கோ டு ரோகிணி தியேட்டர் அண்ட் see the movie together. அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். பிகாஸ் அப்போ தான் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படி போயின்னு இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து when it came out and everybody came, என்னலா உன்னோட பாட்டு வரலையா? they call me லா in college. என்னலா உன்னோட வேறு பேர் அந்த உன் பேர் வரல, இந்த பாட்டு தானே சொன்னேன். ஸோ everybody came and asked me and you can't really go and explain எல்லார்ட்டும். it was just I felt really bad. Atleast மியூசிக் டைரக்டர் யூஸ்வலாக ஃபோன் பண்ணி சொல்லவும் மாட்டார். அந்த கேசட்டில் பார்த்து தான் நமக்கு தெரியும் நம்ம வந்திருக்கா இல்லையா அப்படின்றது. பட் அது வந்து வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹர்ட்டிங் டெஃபினெட்லி. ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாள் அழுதுகிட்டே தான் இருந்தேன் நான், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது ஐ வாஸ் லுக்கிங் அட் இட் ஆஸ் அ ஹோப் டு டேக் மீ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆர் டு ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. நாட்டு சரக்கு வாஸ் தேர். பட் அது வந்து நான் பாடின பாட்டுன்னே சொல்ல மாட்டேன் லிட்ரலி யார்ட்டையுமே. ஏன்னா என்னோட strength was more of melody. அந்த மாதிரி சொல்லிட்டு நான் எனக்கு ஃபீலிங் ஸோ ஷை டு ஈவன் சே அது. நான் நிறைய பேருக்கு இப்போ ஜீல கூட நிறைய பேர் சொன்னாங்க, மேம் நாட்டு சரி நீங்கள் பாடி சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்னு. அது எதுக்கு சொல்லணும்னு தான் நான் சொல்லலை. ஓகே, எங்க எல்லாருக்கும் அது ரொம்ப ஃபேவரட்டா ஒரு ட்ரிப்பிங்கா இருக்கக்கூடிய ஒரு பயங்கர ட்ரிப் பண்ணக்கூடிய ஒரு சாங். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ்.